அரியனோட பாரு. வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டு. ஜீரோ பண்ணி இவ்வளோ காட்டு. ஒரு சொட்டு கூட இல்லை. ஏந்திர மேலே ஊற்றிட்டு போகிறேன். லிட்டர் பவர் பெட்ரோல். இது வந்து ட்ரிப் 2 ஜீரோ. ட்ரிப் 1 ஜீரோ பண்ணிடுறா. ட்ரிப் 1 6 மீட்டர் ஓட்டினாலே போதும். போதும். இந்த ரோட்டில் ஓட்டுறியா? இந்த ரோட்டு தான் வேற எங்கே போவாங்களா? பொறுமையாக தானே போவேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். புதுசாக பார்க்குறோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா R15 V3 பைக்கோட மைலேஜ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெச்பியோட பவர் பெட்ரோல் எடுத்திருக்கோம் 1/2 லிட்டரு. நம்ம இப்போது ட்ரிப் 0 பண்ணிட்டு ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஸ்பீட் ரேஞ்ச் வந்து 80 to 120 ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஹெச்பியோட பவர் பெட்ரோல் போட்டிருக்கோம். ட்ரிப் 0 பண்ணிட்டு ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்புறம் எவ்வளோ மைலேஜ் வருது நம்ம கடைசியில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நார்மல் பெட்ரோல் போடுறோம். பவர் பெட்ரோலுக்கும் நார்மல் பெட்ரோலுக்கும் எவ்வளோ மைலேஜ் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹெச்பியோட பவர் பெட்ரோலோட 1 லிட்டர் ப்ரைஸ் வந்து 109 ருபீஸு. நார்மல் பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து 101 ருபீஸு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பைக்கில் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த பைக்கோட டயர் கண்டிஷன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அந்த டயரில் ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கணும். செயின் ஸ்ப்ராக்கெட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நம்ம பைக் வந்து நம்மளே கரெக்டாக சர்வீஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ்லாம் பைக்கில் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மைலேஜ் டெஸ்ட் கரெக்டாக வரும். நம்ம பைக் எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆகுதுன்னு கிளியராக இருக்குமான்னு தெரில வீடியோவில். ஸோ நான் இதுக்காகவும் சேஃப்டிக்கு சைடில் மென்ஷன் பண்ணுறேன் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் இருக்குன்னு. இப்போதைக்கு 8 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. எல்லாருமே நார்மலாக மைலேஜ் டெஸ்ட் பண்ணும்போது 50 to 60 ரேஞ்சில் தான் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து 80 to 120 ரேஞ்சில் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிடுறோம். நல்லா அடித்து தான் ஓட்டியிருக்கோம் பைக்கை. நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஹைவேல தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். யாரும் இது மாதிரிலாம் நீங்கள் ஸ்பீடாக ஓட்டிலாம் ட்ரை பண்ணாதீங்க, பொறுமையாகவே போங்க. நான் ஒருத்த மட்டும் தான் பைக் ரைட் பண்ணுறேன். பின்னாடி பில்லியன்லாம் யாரும் இல்லை. இப்போதைக்கு 14 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஸ்பீட் ரேஞ்ச் வந்து 100 to 125 அந்த ரேஞ்சில் தான் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணி போயிருக்கோம். இப்போ வரைக்கும் பைக் எந்த அடைப்பும் வரல, நல்லா தான் போயின்ட்டுருக்கு.
இப்போதைக்கு 18 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்படியே இப்போ 18 கிலோமீட்டர்ஸ் அப்புறம் வண்டி அடைக்க ஆரம்பித்து அப்படியே ஆஃப் ஆகுது. நம்ம இதுக்கு முன்னாடி வண்டி வந்து ட்ரைவ் பண்ணும்போது இது மாதிரி ஆஃப் ஆகிட்டு ஒரு 4 டைம்ஸ் நம்ம ரிப்பீட்டடாக பண்ண அப்புறம் தான் வண்டி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் நம்ம பண்ணுறோம். இப்போ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் அடைச்சி ஆஃப் ஆகுது. இப்போ பைக் வந்து ஃபஸ்ட் டைம் அடித்து ஆஃப் ஆகிட்ட அப்புறம் நம்ம ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் கீ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறோம். எப்போவுமே அது மாதிரி நம்ம ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் கீ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா போகும். அது மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ண. இப்போதைக்கு 20 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. மறுபடியும் நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் இன்னும் ரன் ஆகுதுன்ட்டு. நம்ம அகைன் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். பைக்கு அகைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போக மாட்டேங்குது. இதுதான் லாஸ்ட் டைம் பைக் மகைன் அடைப்ப ஆரம்பிச்சு நின்றுச்சு. நம்ம ஒரு 4 to 5 டைம்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம். கம்ப்ளீட்டாக 21.6 கிலோமீட்டர் வரைக்கும் பைக் போயிருக்கு. இப்போ வந்து நம்ம ஹெச்பி பவர் பெட்ரோல் போட்டு நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம நார்மல் பெட்ரோல் வச்சு எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பைக் இப்போ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பைக் ஸ்டார்ட் ஆகலை. வேணும்னா நான் ஆன் பண்ணி காட்டுறேன் அகைன் பாருங்கள். இப்போது பைக் சுத்தமாக ஆன் ஆகலை. ஸோ நம்ம பைக் வந்து டோ பண்ணி தான் பெட்ரோல் பங்க் போகிறோம். நம்ம பெட்ரோல் பங்க் போய் 1/2 லிட்டர் பெட்ரோல் போட போகிறோம். ஐம்பதுண்ணா.
இப்போ நம்ம 1/2 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கோம். ட்ரிப்பில் 0 பண்ணியாச்சு. இப்போ அகைன் நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பைக் ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம் நார்மல் பெட்ரோலில். இப்போ வரைக்கும் நம்ம 10 கிலோமீட்டர்ஸ் பைக் ரன் ஆகிருக்கு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் நம்மளுக்கு ஃபர்தராக போகுது நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் 19 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 19 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வண்டி லைட்டாக அடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ நம்ம வந்து 60 to 80 அந்த ஸ்பீட் அந்த ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம பவர் பெட்ரோலில் ஒரு 80 to 120 அந்த ஸ்பீட் ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணோம். ஆனால் இந்த டைமில் மட்டும் நம்ம ஸ்பீட் வந்து கம்மி பண்ணி விட்டுருக்கோம் கொஞ்சம். இன்ஸ்டா 360 சார்ஜர் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஃபோனில் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். இப்போ வரைக்கும் பைக் வந்து 23 கிலோமீட்டர் வந்து ரன் ஆகிருக்கு. இப்போது 23 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆகும்போதே பைக் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் ஆஃப் ஆகி ஆன் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி காட்டியா? செல் போட போட 23.6. செல் போட ஆஃப் பண்ணிட்டு போட வரும்போது ஸ்டார்ட் போட. அவ்வளோதான் நார்மல் பெட்ரோலில் 23.6 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆகிருக்கு. ஓவராலாக பவர் பெட்ரோல் அண்ட் நார்மல் பெட்ரோல்ஸ் கம்பைன் ஆகி 45.4 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா டவுட்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.